அம்மா, நான் பார்த்துட்டேன். இதுக்கு முன்ன நீங்க எந்த ஜோசியத்தை பலன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் சொன்னது சரிதான். ஜோசியரே, என்ன நீங்க ஏற்கனவே இவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு 10க்கு 8 பொருத்தம் சரியா இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க? நான் உண்மையை தான் சொல்லுவேங்கிறது உங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்கறதுங்கிறது வேற. ஆனா சாந்தி முகூர்த்தத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுங்கிறது வேற. உங்க பொண்ணுக்கு களத்திர ஸ்தானத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும். கரெக்ட்டுங்க. இப்படிதான் அந்த ஜோசியரும் சொன்னாரு. விவரம் தெரிஞ்ச யாரா இருந்தாலும் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டா, முன்னாடி பார்த்த ஜோசியர் சொன்னது 100க்கு 100 சரின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சொன்ன மாதிரி 48 நாள் குலதெய்வத்துக்கு விரதம் இருந்தீங்கன்னா எல்லாமே நல்ல விதமா முடியும். ஐயா, இதுக்கு வேற வழியே இல்லைங்களா? வேற வழியே இல்லை. உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் காலாகாலத்துக்கு நல்லா இருக்கணும்னா இந்த கஷ்டத்தை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப நான் வர்றேம்மா. சரிங்க ஐயா, வர்றேங்க ஐயா. வாங்க. வர்றேங்கம்மா. வாங்க. என்னங்க ஜோசியர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒரு ஜோசியர் சொன்னது சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் இவரை வர சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம ஊருக்காரு, நமக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியர். இவர் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டார். அவரே இப்போ பார்த்து இவங்க கூட்டிகிட்டு வந்த ஜோசியர் சொன்னது சரியா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் கடமை. பார்வதி, பாத்தியா சதீஷ், நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. அவசரப்பட்டு தப்பா ஏதாவது பண்ணி தொலைச்சிருந்தோம்னா நாளைக்கு உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம போயிருக்கோண்டா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா, ஆனா இப்ப சொல்றேன், இதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அப்படி சொல்லாதீங்க. பெரியவங்க நம்ம நல்லதுக்காக தான் எதையும் செய்வாங்க. இப்ப என்ன, 48 நாள் நான் என் அப்பா அம்மாவோட என் வீட்டுல போயிருக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம பாத்துக்கிறதையோ பேசுறதையோ கூடாதுன்னு எந்த ஜோசியமும் சொல்லல, எந்த சாஸ்திரமும் சொல்லல. புருஷன் பொண்டாட்டியா நம்ம வாடுறதுக்கு இன்னும் 48 நாள் தான் நம்ம காத்திருக்கணும், அவ்வளவுதானே? அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அத்தை, இந்த நாளையில இருந்தே விரதத்தை ஆரம்பிக்கிறேன். அப்பா, நம்ம கிளம்பலாம். மல்லிகா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராது. இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் தீரணுங்கிற பட்சத்துல நாம அதை தவிர்க்க நினைக்கிறது தப்பு. நிச்சயமா அத்தை, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சதீஷ் எனக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்னு எனக்கு தெரியும். அவருக்காக நான் செய்யக்கூடியது இதுதான்னா நான் அதை சந்தோஷமா செய்வேன் அத்தை. அப்பா, கிளம்பலாம். சரிங்கய்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. 48 நாளுங்கிறது 48 நிமிஷமாக கரைஞ்சி போயிடும். சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலில் நாளையிலேருந்து விரதம் இருந்து சாமி முடிச்சு சொல்லுங்க. சரிங்க தம்பி, நாங்கள் வரோம் சம்பந்தி. சரிங்க, வர மாப்ள. நிம்மதியா போயிட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெறும் 48 நாள், 1.5 மாசம்தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். சரிங்க சம்பந்தி. வர வா. நான் போயிட்டு வரேங்க. பரவாயில்ல மல்லிகா, பெரியவங்க விருப்பத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். இது அவ்வளவுதான். இப்பவும் சொல்றேன், இதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு கிளம்ப. ஒழுங்கா சாப்பிடு. அடிக்கடி வந்து பாக்குறேன். இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். சூர்யா, டேய் இங்க வாடா. என்னம்மா? உங்க அப்பாவை பாரு, என் பேரோட பர்த்டேக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாரு. கொடுங்க. பாரு பாரு பாருமா, எடுத்து பாரு. காயத்ரி, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா. இத பாரு. நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கா? ஒரே நிமிஷம், நான் வந்துடுறேன். நீ பாக்குறியாடா?
இல்ல நீங்களே பாருங்க. சூப்பரா இருக்கு எல்லாம். எங்க அந்த நகை எங்க வாங்கணுமே இதுல இருக்கா? செயின் வாங்கியிருக்காரு, பிரேஸ்லெட் சூப்பரா இருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்டா அமைதியா இருக்க? பாருடா. என்ன? பார்க்கலாம். என் பேரன் பிறந்த நாளைக்கு இதெல்லாம் செய்யறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா சூர்யா, இருக்கு. இது என் கையாலே பின்ன ஸ்வெட்டர். நமக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால என்ன, சுப்போட குழந்தையும் நம்ம குழந்தை தானே. நாளைக்கு பர்த்டேக்கு போகும்போது அவனுக்கு இந்த ஸ்வெட்டரை போட்டு அழகு பார்க்கணும். அத்தை, இது நல்லா இருக்கா பாருங்க. நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? செத்து போன உன் பிள்ளைக்காக ஸ்வெட்டர் பின்னிட்டு அதை இப்ப உயிரோட இருக்கிற என் பேரனுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்றியே, இதெல்லாம் தப்புன்னு தோணலையா உனக்கு? ஏய் கோமதி, என்ன பேசுற? நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. பாவம், இவ குழந்தைக்காக ஸ்வெட்டர் பின்னி கௌதமுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? அழகு பாக்குற விஷயமாடா இது? எல்லாத்துலயும் நியாயம்னு ஒண்ணு இருக்கு. எதை எப்போ எங்க செய்யணும்னு ஒண்ணு இருக்கு. நீ கடைக்கு போய் புதுசா ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்து கொடு, அதை கொண்டு போய் நான் என் பேரனுக்கு போட்டு அழகு பாக்குறேன். அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இத பாரு, வரும்போது இந்த ஸ்வெட்டர் எல்லாம் அங்க கொண்டு வரக்கூடாது. ஏய், என்ன நீ? மாமா, பரவாயில்ல விட்டுருங்க மாமா. சாரி அத்தை. ஏய், நான் தெரியாம கொண்டு வந்துட்டேன். சாரி. காயத்ரி, என்னம்மா இப்படி பேசுற? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? காயத்ரி, ஏய், என்ன அழுதுகிட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. சாரி சூர்யா, நான் பண்ணது தப்புதான். நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக நான் பண்ணின ஸ்வெட்டரை கௌதமுக்கு போடலான்னு சொல்லி நான் கொடுத்திருக்க கூடாது. இதானே வேணாங்கிறது? நீ எல்லாம் கரெக்டா தான் பேசுன. எங்க அம்மா தான் தப்பா பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கௌதம் பிறந்த நாள் வருதுல்ல, அதான் அப்படி இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. இத பாரு, உனக்கு தான் எங்க அம்மா பத்தி தெரியும்ல. நீ எதையும் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். முதல்ல கண்ணத்தோட ரிலாக்ஸ். உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. அண்ணா, ஜோசியர் வந்துட்டார் பாருங்க. என்ன ஜோசியர், போன காரியம் முடிஞ்சுதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட மாத்தாம அந்த வீட்டில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு மல்லிகாவுக்கும் அவ புருஷன் சதீஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க. பழைய ஜோசியர் சொன்னது மாதிரி 48 நாளைக்கு தள்ளி போடுங்கன்னு சொல்லி அதை அப்படியே செய்யுங்கன்னு அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயா, என் பொண்ணை விட்டுருங்கய்யா. நம்பலாமா? எதுவும் சொதப்பி வைக்கல? ஐயா, நீங்க வேணா உங்க தங்கச்சிக்கு போன் பண்ணி கேட்டுக்குங்க. நீங்க என்ன பேச சொன்னீங்களோ அதே மாதிரி அச்சு பேசாம நான் பேசியிருக்கேங்க ஐயா. அப்போ உன் பொண்ணை விட்டுலான்றியா? ஐயா, தயவு செய்து விட்டுருங்க ஐயா, என் பொண்ணை விட்டுருங்க ஐயா. டேய், இந்த பொண்ணை இறக்கி விடுறா. சரிங்கண்ணா. டேய், இறங்கு.
அப்பா அம்மா 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 உனக்கு ஒன்றும் ஆகலம்மா, எந்த எனக்கு பிரச்சனையும் ஒண்ணும் இல்லைல்ல? ஆகலப்பா. எனக்கு அழாதடா. ஒண்ணும் ஆகலப்பா. ஐயா நாங்க போகலாங்களா? என் பொண்ணுக்கு என்ன ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்து கொலை நடுங்கி போயிட்டேங்க ஐயா. ஏய், சொன்ன காரியத்தை ஒழுங்கா செஞ்சிட்டேன்னு சொன்னதுனால தான் உன் பொண்ணை விட்டுருக்கேன். மீறி ஏதாவது தப்பு நடந்தது உன் பொண்ணை மட்டும் இல்ல உன் குடும்பத்தையும் சேர்த்து தூக்கிடுவேயா. பய சரிங்கய்யா. வாமா. இன்னும் 1.5 மாசத்துக்கு அதுங்க ரெண்டும் ஒன்று சேராதுங்க. அதுக்குள்ள உலகமே அழிஞ்சாலும் அழியலாம், இல்லை நம்ம தங்கச்சிக்கு விடிஞ்சாலும் விடியலாம். மா, என்னடி அம்மா, மாமா வந்துட்டாருமா. அண்ணே, வாங்க அண்ணே. என்னண்ணே மல்லிகா மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்னென்னமோ நடந்து போச்சுமா. மாமாவை கேட்டீங்கன்னா அவரால் கண்டிப்பா பதில் சொல்ல முடியாது. எங்க நெஞ்சுவலி வந்து அவர் விழுந்துடுவாரோன்னு நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். என்னமா சொல்ற? ஏதாச்சும் பிரச்சனையா? சாதாரண பிரச்சனை இல்ல. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அநியாயமா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அப்போதுல இருந்து நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னாச்சுக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதை எப்படிமா நான் என் வாயால சொல்றது? மல்லிகாக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது மாப்பிள்ளையோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும்னு ஜோசியர் சொல்லிட்டாருமா. ஒரு ஜோசியர் பலன் பார்த்து சொன்னது பத்தாதுன்னு மாமாவும் நம்ம ஊர்ல இருந்து இவருக்கு பழக்கமான ஜோசியரை வர வச்சு ஜாதகம் பார்க்க சொன்னாரு. சொல்லி வச்ச மாதிரி அவரும் அதேதான் சொல்றாரு. இப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு ஒண்ணுமே புரியலங்க. அண்ணே, துர்கா சொல்றது உண்மையா அண்ணே? ஆமா காமாட்சி, பதில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையில் நிறுத்தி வச்சு கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மல்லிகாவோட ஜாதகத்தில் களத்திர ஸ்தானத்தில் ஒரு தோஷம் இருக்கு. அதனால குலதெய்வத்துக்கு 48 நாள் விரதம் இருந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலான்னு 2 ஜோசியருமே சொல்லிட்டாங்க. அதான் மல்லிகாவை கூட்டிட்டு வர வேண்டியதாக போச்சு. கல்யாணம் ஆயிட்டா காலத்துக்கும் இவ சந்தோஷமா இருப்பா. இவளை பத்தின கவலை இனிமே பட வேண்டான்னு நினைச்சோம். என்னமோ இன்னும் 48 நாள் காத்திருக்கணும்னு ஆண்டவன் சொல்லாம சொல்லிட்டான் போல இருக்கு. நம்ம நேரம் அப்படி இருந்தா நாம என்ன பண்ண முடியும் காமாட்சி? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணி. இத பாருங்க, எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கங்க. இப்ப என்ன, சாஸ்திர சம்பிரதாயம் பார்த்து 48 நாள் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானே. இந்த கல்யாணமே 2 மாசம் தள்ளி நடக்கிறதா இருந்தா நாம என்ன பண்ணிருப்போம்? அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருந்துட வேண்டியதுதானே. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கலாமா? இத பாரு மல்லிகா, உனக்கும் தம்ம சொல்றேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சந்தோஷமா இரு. ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு காத்தாட வெளியில போய் சுத்திட்டு வா. கோயிலுக்கு போ, ஆத்தங்கரைக்கு போ. உன் இஷ்டத்துக்கு ஜாலியா சந்தோஷமா இருமா. நல்ல வேளை உன் துணைக்கு உமா இருக்கா. அவளை கூட்டிக்கிட்டு எங்க வேணாலும் போய் சுத்திட்டு வா. 48 நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடுமா. புரியுதா? கவலைப்படாத.
நீங்க எல்லாரும் கை கழுவிட்டு சாப்பிட வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா என்னம்மா அண்ணனுக்கு என்னாச்சு? ஃபோன் பண்ண நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. ஊருக்கு போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. நல்லபடியா போய் சேர்ந்தாரா? எங்க இருக்காரு? எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படிமா? உண்மைதாம்மா, நானே பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதம்மா, அவன் போய் வேலையில் செட்டில் ஆகிட்டா உடனே ஃபோன் பண்ணி பேசியிருப்பான். வந்து உன்கிட்ட பேசாமல் இருப்பானாம்மா. அப்படியும் அவன் உன்கிட்ட பேசாமல் இருக்கானா என்ன அர்த்தம்? வேலையில் பிஸியாக இருக்கான்னு தானே அர்த்தம். என்ன மண்ணாங்கட்டி பேசி ஒரு ஃபோன் பண்ணி பேசினா என்னவா? நம்பர் மாத்தியாச்சுன்னா புது நம்பர் என்னன்னு சொல்ல வேண்டாமா? வரட்டும் கேக்குறேன். என்னங்க மணி என்னாச்சு? ஐயோ என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? டேய் சூர்யா, சீக்கிரம் வாப்பா, மணி ஆகுது இல்ல? மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்துட்டேங்க. நாம கிளம்ப வேண்டியதுதான். டேய் 4 மணிக்கு கேக் வெட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. நாம கொஞ்சம் முன்னாடி போக தேவையில்லையா? விருந்தாளி மாதிரி கேக் வெட்டுற நேரத்துக்கு போனா நல்லா இருக்கும். நல்லா சொல்லுங்க. தகப்பனா லட்சணமா நீயே முன்னாடி போய் நின்னு எல்லாத்தையும் பண்ணி இருக்கணும். அந்த பொண்ணு சுப்பு பாவம், இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணிருப்பா. போய் நின்னு கொண்டாடிட்டு வரதுல என்னடா கஷ்டம்? நான் ரெடி ஆயிட்டேன்ல, வாங்க கிளம்பலாம். வா. சூர்யா, நான் கண்டிப்பா வரணுமா? என்ன கேள்வி இது? இல்ல, எனக்கு ஒன்றும் இல்ல, வரணுமான்னு கேட்டேன். இத பாரு, நீ வரணும்னா வா, இல்லன்னா வீட்லயே இரு. எங்களுக்கு டைம் ஆகுதுல்ல, நாங்க கிளம்பணும். எங்க வாங்க. ஏய் காயத்ரி, முதல்ல வா போலாம். வா போலான்னு சொன்னேன். மாப்பிள்ள, என்னடா மாப்பிள்ள இங்க இருக்க? உன்னை எங்கெல்லாம் தர்றது? ஏன்டா சாப்பிடாம வந்துட்டியா? அக்கா அங்க தவியா தவிச்சிட்டு இருக்குறா. ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்துற மாட்டேன், போங்க. என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? மாமா கடுப்புல இருக்க மாமா, தேவையில்லாம என்கிட்ட பேசி எதுவும் வாங்கி கட்டிக்காதீங்க. முதல்ல போங்கன்னு சொல்றேன்ல. என்னடா பொண்டாட்டி ஊருக்கு போயிச்சுங்கிற கவலையில் இருக்கியா? கடுப்பை கிளப்பாதன்னு சொல்றேன். இப்ப போறியா இல்லையா? சரிடா, நான் கடுப்பு கலப்பல, அக்காட்ட போய் நான் சொல்லிடுறேன். அதுக்கே இவ்வளோ கோவப்படுற? சாப்பாட வாடானா கடுப்புல இருக்கானா? ஹலோ மாப்பிள்ள சார். என்ன சார் தனியா உட்காந்து யோசனை எல்லாம் பலமா இருக்கு? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்குலாம் எதுக்கு சார் பேண்ட் ஷர்ட்? ஆம்பளைன்னு சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓ கோபம் வருதா? சாரி சார். இந்த கோபம், இந்த துடிப்பு மத்த எல்லா விஷயத்திலயும் இருந்துச்சுன்னா நீங்க திட்டினா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்டீங்களே சார், உண்மையாவே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் எனக்கு தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட வந்து தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எது தேவையில்லாத விஷயம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண் கலங்காம வாழ வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போனீங்க. போன சூட்டுல யாரோ ஜோசியக்காரங்க சொன்னாங்கன்னு அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு மல்லிகாவை இப்படி அநியாயமா திருப்பி அனுப்பி வச்சிட்டீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நான் கேக்குறது உங்களுக்கு வலிக்குது இல்ல? எனக்கு மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்க, சாமி நம்பிக்கை கூட கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல. வாழ்க்கையில மல்லிகா கிடைச்சிட்டா வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு பேசுனீங்கல்ல. அப்படியெல்லாம் சொல்லிட்டு உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பலார்னு கன்னத்துல அரைஞ்ச ஒரு சீனை போட்டுட்டாங்கிறதுக்காக வாயை மூடிக்கிட்டு அப்படியே பொட்டி பாம்பா சுருண்டு போயிட்டீங்களே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மல்லிகா சின்ன பொண்ணு, அவ மனசு இத நினைச்சு எவ்வளவு பாடுபடும். உங்க பேச்சுக்கு பயந்துகிட்டு ஜோசியர் சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அங்க என்ன அவ நிம்மதியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அவ சந்தோஷமா தான் இருந்துடுவாளா? 24 மணி நேரமும் உங்களையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு தேவையாங்க அவளுக்கு இதெல்லாம்? உங்க புரட்சியும் புதுமையும்
வார்த்தையில இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. செயல்ல உங்களால எதுவும் காட்ட முடியாத வரைக்கும் உங்களை பத்தி நீங்க எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அர்த்தமே இல்ல. என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. வாழ வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுங்கிறது பெரிய பாவங்க. களத்திர ஸ்தானம், அந்த ஸ்தானம், இந்த ஸ்தானம்னு ஆளுக்கு 1008 கதை சொல்லலாம். ஆனா ஒருத்தர் மனசு ஒத்து போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா அந்த தாம்பத்தியம் சாமி கும்பிடுறத விட புனிதமானது. எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சொரணான்னு ஒண்ணு இருந்ததுன்னா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.